ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் எப்படி சபரிக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு எனக்கு சத்தியமாக புரியல. சபரி வந்துட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு உள்ளே இருக்கிற ஆட்கள் கிட்ட பேசுகிறத விட கேமரா முன்னாடி தான் அதிகப்படியாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் அவங்க அம்மா ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னென்னாப்பா கொஞ்சம் தைரியமாக பேசுப்பா, எல்லா விஷயத்தையும் தட்டி கேள்ப்பான்னு. அதனால் இந்த விஷயம் இவ்வளோ ஒரு கோவம் வந்துச்சான்னு தெரியல. திவ்யாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. திவ்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சேனல் உங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் ப்ளஸ் உங்களுடைய சப்போர்ட்டால் 1,00,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்துட்டு ரீச் பண்ண போகிறோம். பெரிய கனவு, அது நடக்க போகுது. நீங்களும் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சபரி செம்மையான ஒரு போட்டியால் நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனால் அவரோட பாதை வந்துட்டு எப்படி வந்து சூஸ் பண்ணுன்னு தெரியாமல் வந்துட்டு அந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல் அன்பு கேங்கன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிட்டு முழிச்சிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. வந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா நேற்று விஜயலட்சுமி கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு அந்த இதுக்கப்புறமா மாறிட்ட, அதாவது பார்வதிக்கு விஷயத்துக்கு அப்புறமா மாறிட்ட, அதை கொஞ்சம் பிக்கப் பண்ணுன்னு. இன்றைக்கி ஸ்ரீரஞ்சனியும் சொன்னாங்க, நீ வந்து அதெல்லாம் யோசிக்காதப்பா, பண்ணு, உனக்கு வந்து ஸ்பெஷலாக அவங்க ஃப்ரெண்டு யாரோ வினோத்தர் இருக்காங்க பொழுது அவங்க கூட சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ பண்ணணும் போது அவர் சரி நான் இதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நல்ல திறமையான ஒரு போட்டியாளர். நான் ஆல்ரெடி வந்து சொல்கிற ஒரே விஷயம் தான், இவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே அவரோட கேம் கரெக்டாக கொடுத்துருந்தானே, ஏன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் கொடுத்துருந்தானே. இப்போது எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 அவரோட டைட்டில் பண்ணாரா யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 75வது நாள்லாம் பக்காவாக சொல்லிடுவாங்க இவங்க தாங்க அப்படின்னு. ஆனால் இந்த சீசனில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து அழகாக இவர் பீட் பண்ணியிருக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டார். சரி ஓகே, இப்போது இன்னும் இன்றைக்கி பண்ணுறாருன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க கனி எல்லாரும். பின்னாடி அந்த சோஃபாவில் வந்துட்டு நம்ம திவ்யா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறார், ஒரு பாட்டிலை பார்த்தாரு, இந்த பாட்டிலையும் திவ்யாவை பிரித்து பார்க்க முடியல, ஏன்னு சொல்லு அப்படின்போது அரோரா பார்த்துட்டாங்க. அவர் வந்து கையை வந்து அந்த பாட்டில் மேலே மூடி மேலே வச்சுருக்காரு. அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏன்னா அது தலைக்கணும் கரெக்டாக அப்படின்னு. அப்படியே திரும்பினார். அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போது அந்த பாட்டில் மேலே இருக்க தலைக்கணும், அதை வந்து தலைக்கணும், திவ்யாவும் தலைக்கணுன்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி காண்டாகிட்டாங்க. உடனே இதில் வேறு கிளாப் ஒரு 2 பேரும். அவங்க அரோரா உனக்குலாம் சோத்தில் வசதாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கலாய்க்கிறாங்க. காணாமனுக்கு அந்த பக்கம் கிராஸ் ஆகிறார். எதுக்கு கிராஸ் ஆகிறாருன்னா, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கனிக்கு, அதாவது இந்த சமையலை செஞ்ச கைக்கு வந்துட்டு என்னது காப்பு, தங்க காப்பு தான் போடணும். அவங்க அங்கேருந்து 5 பவுனை போட்டு விடுங்க. இவங்க திவ்யா தான் சொன்னாங்க, எத்தனை பவுன் கேளுங்கக்கா விட்டுற போகிறீங்க அப்படின்னு. அவங்க 5 பவுன் சொல்லி கலாய்ச்சிட்ருக்காங்க. பட் எனக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா, எப்படி சபரிக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு தெரில. ஏன்னா மோஸ்ட்லி வாயை விடவே மாட்டார். இந்த சீசனை என்னை பொறுத்த வரைக்கும் சபரி வந்து நல்ல தைரியமாக பேசியிருந்தானா இப்போல்லாம் தார் மாதிரி தக்காளி சோறு மாதிரி இருந்திருப்பார். ஆனால் இப்போ பேசுகிறாரு அதே மாதிரி. ஆனால் பிஜேபி இருக்கிற முதலேருந்தே பேசியிருந்தா இருக்காரு, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்கள கலாய்க்க வேண்டிய இடத்துல கலாய்க்கிறது, இடிக்க வேண்டிய இடத்துல இடிக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற விஷயங்களில் வந்து ரொம்ப டவுனாக இருந்தார். இன்றைக்கி அதிசயமாக அரோரா கூட சேர்ந்து திவ்யா வர கலாய்ச்சிட்டு அவங்க ஒரு முறைச்சாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கேன்னு. ஆனால் இந்த மாதிரி வெளிப்படையாக எல்லார்கிட்டையும் பேசினாருன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு கரெக்டாக என்ன, இப்போ 12வது வாரம், 12, 13, 14 3 வாரம் தான் பா, பிக் பாஸ் சீசனே முடிய போதில்லை. எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்போயா முடியும், இப்போ முடிய போதா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் நம்ம இருக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சபரி இப்போ இந்த மாதிரி பேசுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அம்மா சொன்னதுனால பரவாயில்ல விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாருங்க, அவரெல்லாம் அந்த மாதிரிலாம் கோவப்படுற ஆள் இல்லைங்க, அவர் தைரியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இதே விஷயத்தை கண்டினியூ பண்ணார்னா டாப் 5ல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.